இந்த காலகட்டத்துல நானோ இந்த விஜய் என்ற மாதிரி கட்சியோ இல்ல வேற எல்லா கட்சியோ பணம் கொடுக்காத நிச்சயமா ஓட்டு வாங்க முடியாத, வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம். அதுல யார் பணபலம் இருக்குன்றது மட்டும் இல்ல, அதெல்லாம் நம்ம கனவு காண்றக்கூடாது. இப்ப வந்த பிறகுதான் எல்லாத்தையுமே ஏன் நம்ம சொன்னது நடந்தது செஞ்சோன்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு எல்லாம் விஜய் இருக்கக்கூடிய ரசிகர் கிடையாது, நிலையா நிக்க மாட்டாங்க, காணல் நீர் மாதிரி தான் அவங்க. அதாவது புலியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க விஜய் பத்தி கேக்குறீங்க. அதாவது அவரு எத்தனை வயசுல நடிக்க வந்தாரு, எம்ஜிஆர் எத்தனை வயசுல நடிக்க வந்தாரு. எம்ஜிஆர் சின்ன வயசுல நாடகங்கள் நடிக்கும் பொழுது அவர் எவ்வளவு அவருக்கு அவருடைய வருமானம் என்ன, எவ்வளவு சம்பாதிச்சாரு, எவ்வளவு வீட்டுக்கு கொடுத்தாரு, எவ்வளவு மக்களுக்கு செலவு பண்ணாரு, சமூகத்துக்கு செலவு பண்ணாரு, பசி பட்டியாருக்கு கொடுத்து உதவி பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு வரலாறு. சும்மா நான் எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறேன், நான் எம்ஜிஆர் ஆயிடுவேன்னு சொன்னா அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அசிங்கப்படுத்திக்குது. தன்னை செருப்பு எடுத்து தான் தலைமையில் ஆட்சிக்கிற கதை இதெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நான் வந்தா முயற்சி பண்றாங்க, அவரை மாதிரி செய்யறதுக்கு நான் முயற்சி பண்ண சொன்னா அது உண்மையா ஏத்துக்கூடிய விஷயம். நான் எம்ஜிஆர் ஆயிடுவேன், அவரு கண்ட அந்த விசிலட்சம் குஞ்சுங்க பிளாக்ல டிக்கெட் வாங்கிக்கிறோம் அவங்க ரசிகருங்க சொன்னா அது முடியுமா? யாரோ ஒருத்தர் கூட அந்த ஒரு எம்எல்ஏ ஏடிஎம்கே மெம்பர் எம்எல்ஏ அவரு கூட சொன்னாரு, மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா, கட்சியில நான் தான் சீனியாரிட்டின்னு சொல்றாரு. சும்மா எல்லாமே சொல்லிக்கலாம். நான் கூட சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு சொன்னா நான் சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு தான் நான் உண்மையில நான் நினைக்கிறேன். நான் வந்தானாக்கா நான் ஹெட்மாஸ்டர் இருந்தா எனக்கு ஊழல் பண்றவங்க பிடிக்காது, நான் ஊழல் பண்ண மாட்டேன். நான் திடகாத்திரமா தைரியமா மனசாட்சி பற்றி நான் சொல்றேன். அவரு விஜய் ஆள முடியுமா? சொல்ல முடியாது. அது உதாரணத்துக்கு நான் தினத்தந்தி பேப்பர்ல அந்த கட்டிங் என்கிட்ட இருக்கு. அவரு ஒரு கார் வாங்கினார், மறக்க முடியாத விஷயம் அது. அந்த காருக்கு வரி கட்டல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போகுது. யாரு? விஜய் வாங்கின காருக்கு. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், சமூக பணி, பொது மக்கள் நல பணிக்கு வரும்போது தன்னை சுத்தமா வச்சுக்கணும். நீ வாங்கின காருக்கே வரி கட்ட முடியல, சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றத்துல ஒரு கடுமையா சாடன பிறகு அதுக்கப்புறம் அறிவுறுத்தின பிறகு வரி கட்டன்னு சொன்னா நாளைக்கு ஒரு ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இதை சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். மிட்டாய் கத்தா அந்த மிட்டாய் கடைக்கு போன உடனே அதை வாங்கி கொடுத்தா குழந்தைக்கு உடம்புக்கு கெடுதுன்னு தெரியணும். அது மாதிரி இவங்க ரசிகர்களுக்கு ஒன்றும் தெரிய போறது கிடையாது. இதோ தன்னுடைய ரசிகர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வேற, சிந்திக்க திராணி இருந்தவங்க, உழைச்சவர்கள், கஷ்டப்பட்ட உழைச்சிகள், தானே கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து கஷ்டப்பட்ட ரசிகர்கள். ஆனா விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா நடிகர்களும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதை பத்தி கவலை கிடையாது. அவங்க இன்னைக்கு உழைச்சிட்டு போய் அந்த கல்லு மண்ணு தூக்கிட்டு ரோடு வேலை செஞ்சுட்டேன் எல்லாம் மூட்டை சுமந்து போயிட்டு அதுல கிடைக்கிற காசுல பண்ணி சினிமா பாக்குறாங்க. வீட்டுல ஏதாவது பொருள் இருக்கா, அப்பா அம்மா கிட்ட ஏமாத்தி ஒரு அவங்கள ஆசையை காட்டி காசு வாங்கி பிளாக்ல டிக்கெட் வாங்கி போகணும் வருத்தம் என்ன தெரியும். அதனால வந்தாதான் தெரியும். அவர் ஒரு சீட்டு பிடிக்கிட்டு அப்புறம் மீதி கதை அவர் பேசலாம். அதனால எம்ஜிஆரே 47 வருஷமா கஷ்டப்பட்டு தான் 48வது வருஷத்தான் அவர் சிஎம் ஆகுறாரு. இவரு 10 வருஷத்துல ஆயிட முடியுமா? இப்ப காலகட்டங்க ரெண்டா பணம் கொடுத்தாதான் ஓட்டுனாங்க. ஜெயலலிதா அம்மையார் 2006 நினைக்கிறேன், 6ல கருணாநிதி 2001 500 ரூபா கொடுத்தாரு ஓட்டுக்கு. இந்த மாதிரி ஜெயிக்கணும், எட்டாளி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்தாரு, ஜெயிச்சிட்டாரு. ஆனா இந்த மாதிரி அடுத்த எலெக்ஷன் என்ன பண்றாங்க, அவர் 500 ரூபா கொடுத்தாரு, நீ 2000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை உரம் போட்டு வளர்த்துட்டாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத நீ மக்கள் தைரியமா என்ன பண்ண, நீ பணம் கொடு நான் ஓட்டு போடுறேன்றது நிலைமை வந்து போச்சு. ஆனா இந்த காலகட்டத்துல நானோ இந்த விஜய் என்ற மாதிரி கட்சியோ இல்ல வேற எல்லா கட்சியோ பணம் கொடுக்காத நிச்சயமா ஓட்டு வாங்க முடியாத, வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம். எம்ஜிஆர் அவரால் வளர்க்கப்பட்ட ஆளு. அவர் தான் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணவர் எம்ஜிஆர். உங்க பேட்டிக்காக வந்து இதுல எல்லாமே இருக்குது, அப்புறம் போன் பண்ணுங்க. அவர் பேட்டி எடுத்துக்காக வந்துக்கிறேன். என்ன போலாம் ஐயா? நான் சும்மா எப்ப நினைக்கிறேன்னா என் மனசு சொல்லுதோ அப்ப எம்ஜிஆர் நினைவெடுத்து வருவேன். ஆனா அவர் பிறந்த நாளுக்கும் மறைஞ்ச நாளுக்கும் வாழ்ந்து மறைஞ்ச ராமவரம் தோட்டத்துக்கு நான் வழக்கமா போறது. எல்லாருமே அந்த கட்சியினுடைய இப்ப இருக்கிற நிர்வாகிகள், அப்புறம் ரசிகர்கள், பக்தர்கள் எல்லாமே எம்ஜிஆர் வீட்டுக்கு தான் போய் அவர் வாழ்ந்து மறைஞ்ச ராமவரம் தோட்டத்துக்கு தான் போகணும். போயிட்டு அங்கதான் வணங்கணும்.
அவரு உடல் கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்களே தவிர பொதுமக்களுக்கு பார்வைக்கு வச்சிருக்காங்க. ஆனா அவர் ஆன்மா எல்லாமே வாழறது கூட எல்லாமே இந்த ராமாவரம் தோட்டம் தான். ஏழை எளியவரை காப்பாத்தின இடம் அது. நான் 1977 எம்ஜிஆர் முதலா என் ஊர்ல திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியேரியில் தான் என் வீட்டுல தான் சந்திக்கிறேன். சூழ்நிலை ஏற்படும். ஆமா சார், எம்ஜிஆர் பாக்கணும் ரொம்ப ஒரு ஆள். இந்த ட்ரெஸ் வந்து ராமன் தேடிய சீதல வரும். எந்த நுள்ளம் இந்த ஆராதனை 5 கலர் மாறும். அந்த 5 கலர்ல இந்த ட்ரெஸ்ஸும் ஒண்ணு. அதுதான் இன்னைக்கு போட்டு வந்தேன். இதே ட்ரெஸ். தலைவர் மாதிரி இவரு ஒரு தலைவர். நாங்க வாணியம்ல இருந்து வரோம் சார். சந்தோஷமா? சந்தோஷம். சரி கிறிஸ்மஸ் நைட்டு கிளம்பும் போது தானே அவரு இவர் வந்து கிட்டத்தட்ட 287 மறைஞ்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் ஆயிப்போச்சு. அந்த நினைவுகள் வந்து நான் எப்போ வந்து அவரால் வளர்க்கப்பட்டதுனால அவர் மனசு எப்போ இருக்கு டெய்லி அவர் வந்து வணங்குவேன். காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல எங்கள் அப்பா அம்மாவை கும்பிடுவேன். அதே சாமியில் எம்ஜிஆருடைய சிலையை ஒன்று வச்சிருப்பேன். நான் ராஜஸ்தானில் 1978 கார்பரேட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருக்கும்போது அங்கே ஒரு கேம்ப்புக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ அந்த சிலை வந்து ராஜஸ்தானில் பார்த்தா அந்த சிலையை நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன். காலையில் எழுந்துச்சு பல்ல வளர்க்கணும் முதல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு விளக்கேற்றுவேன், எம்ஜிஆருக்கு விளக்கேற்றுவேன். ஏன்னா அவருடைய நினைவு எப்போவுமே வந்து என் மனசில் எப்போவுமே இருக்கும். அந்த ஒரு ஞாபகத்தை சின்னமாக எப்போவுமே வருது. இன்றைக்கி உலகமே என்னை திரும்பி பார்க்குதுன்னு சொன்னால் அது எம்ஜிஆர் தான் முதல் காரணம். அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக நான் எப்போவே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து இயற்கையாக தான் தோணுச்சு. என்னோடய ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி போட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற ஒரு நல்லாயிருக்கும், கலர் நல்லாயிருக்கும், கலராக போடுங்கன்னு சொன்னதுனால அந்த மாதிரி ட்ரெஸ் ஒரு நாளைக்கு ஒரு கலர் போடுறேன். எப்போ எனக்கு மனசுக்கு வருதோ. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து மறைந்த ராமாவரம் தோட்டத்துக்கு தான் நான் எப்போவுமே வந்து 2 நாளும் போவேன். ஜனவரி 17, டிசம்பர் 24 அங்கே தான் நான் போவேன். ஏன்னா அவர் வாழ்ந்து மறைஞ்ச இடம், அந்த நினைவு இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த இடத்துல தான் இருக்கு ஆன்மா. ஏன்னா நம்ம வந்து கடவுள் இருக்கிறார் நம்புகிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்றதுன்னு ஒரு உயர்ந்த ஒரு எண்ணங்கள்ல ஒரு கடவுள் ஸ்தானத்துல வச்சு நம்ம அதை வணங்குறதுனால இவர் அந்த மாதிரி அந்த ஒரு ஆன்மா அங்கே ராமாவரம் தோட்டத்தில் அவர் அங்கே இருக்கிறாரு அப்படின்றவர் தான். அந்த நினைப்பில் தான் நிறைய மக்கள் வந்து அவருடைய நினைவை அங்கே போயிட்டு அவருடைய வாழ்ந்த இடத்த வந்து தரிசிக்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு எனக்கு தோணிச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே இந்த நினைவிடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். வந்தேன். சில மக்கள்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்குது. பார்த்த உடனே கூடயே வராங்க, பேசுகிறாங்க. ஏன்னா அவர் இந்த மாதிரி வந்து கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. நிறைய திரைப்படத்தில் நடித்தவங்கெல்லாம் வெளிநாடு போய் படம் எடுத்தவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் போய் உலகம் சுட்டும் வாலிபன் படம் எடுத்துட்டு வந்த பிறகுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்டர் எல்லாரும் இந்தி படம் எல்லா படத்துலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. தைரியமாக போங்க, வெளிநாடு போய் படம் எடுங்கன்னு சொல்லிட்டு தான் உலகம் சுட்டும் வாலிபன் படம் எடுத்து முடிச்சு வந்த பிறகு அவர் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஹீரோங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தான் அமிதாப் பச்சன், அப்புறம் வந்து ரிஷி கபூர், ரஜினிகாந்த், இது மாதிரி வந்து பல ஆக்ட்ரஸ் எல்லாம் போய் வெளிநாட்டில் போய் படம் எனக்கு ஒரு துணிச்சலாக வந்தது. அதுக்கேற்ற பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லிட்டு எம்ஜிஆர் சிஎம் ஆன பிறகும் சொன்னார். அதெல்லாம் சொன்னார். அதே மாதிரி வந்து அவர் சிஎம் ஆன பிறகு எல்லா திரைப்பட நடிகர்களுக்கும் அவங்க அந்த திரையுலகத்துக்கு ஒரு நினைவு இடத்தை அவர் நிர்வாக அலுவலகத்தையும் உருவாக்கி கொடுத்து எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவங்க என்னென்ன கோரிக்கைகள் கேட்டாங்களோ கூடுமான மேக்சிமம் இருந்து அவர் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய திரையுலகத்தினுடைய என்ன விருப்பப்பட்டாங்களோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றினார். அதுக்கு பிறகு வந்து யாருமே அதை வந்து நிச்சயமாக செய்யலை. நம்ம ஜெயலலிதா அந்த கூட அதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகெல்லாம் இப்போ வந்து இந்த இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து எம்ஜிஆர் நான் போன இந்த பிறந்தநாள் அன்னைக்கு நான் இங்கே வந்தேன். அப்போ வந்து உள்ள அனுமதிக்கிறதுக்கு மாலை எடுத்துன்னு வர்றதுக்கு கூட அனுமதி கொடுக்கல. அது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். அதாவது என்ன நினைக்கிறேன் ஆளுங்கட்சினாக்கா எம்ஜிஆருடைய பேரே இருக்கக்கூடாது, குறிப்பாக அவர் ஆரம்பித்த அந்த கட்சியே இருக்கக்கூடாது, அதிமுக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு.
ஆனா இப்ப ஆளுங்கட்சி திமுக ஆளுகின்ற வந்து மு.க.ஸ்டாலின் வந்து அந்த திமுக உருவாக்குனது வந்து அண்ணாதுரை. அந்த கட்சி வளர்றதுக்கும் அந்த கட்சியை வளர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இல்லைன்னாக்கா திமுக கிடையாது. அது வந்து இப்ப ஆளுகின்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அது தெரியணும். அவருக்கு வந்து பொது நாலேஜ் இருக்கா இல்லையான்றது தெரியல. ஒரே கண்ணோட்டத்தை போறாரு. அவர் குடும்ப அரசியலே நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறது, அப்புறம் வந்து அவங்க என்னென்ன பண்ணணுமோ அவங்க குடும்ப பேர் பிற்காலத்துல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்புல வைக்கிறாரு. ஆனா என்ன மாதிரி நாளைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் சொன்னா அதெல்லாம் ஏன் எடுக்கக்கூடாது நான் சொல்ல. நானே வந்து சட்டசபையில ஒரு தீர்மானம் போட்டேன். இதெல்லாம் தேவையில்லாது, பொதுநல நோக்கத்தோடு இல்லை. அதனால வந்து பொதுவான ஒரு பேரை மாத்த நான் மாத்திட்டு போயிடுவேன். எம்ஜிஆர் சிஎம் இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த ஜாதி வச்செல்லாம் தெரு பேரு ஊர் பேரெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜாதி எடுத்துட்டு அந்த ஊர் பேரை மட்டும் வச்சாரு. கடைசியா வந்து திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தை ஆய்வு பண்றதுக்கு வராரு. அப்போ நான் அது கேள்விப்பட்டு அதுதான் என் சொந்த ஊர். அவரை நேரடியாக நான் பார்க்குறேன். அப்போ வந்து நான் 1972 நான் கட்சி மெம்பர். இந்த அதிமுகவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். கருணாநிதி அப்போ சிஎம். இந்த கட்சி துவங்கின பிறகு அந்த கட்சி தொண்டர்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்தாரு கருணாநிதி. நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ வந்து அவர் ஒரு கஞ்சி தொட்டி திறக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ இதை வந்து முறியடிக்கணும்னு சொல்லிட்டு கருணாநிதி சிஎம் அப்போ கட்சி துவங்க நேரம் அப்போ வந்து எங்களை வந்து போலீஸ் வந்து அடிக்குது. அப்போ இந்த காலிலெல்லாம் கூட இங்கே எனக்கு போலீஸ் காயம் இருக்குது. இதெல்லாம் வந்து 1977 வந்து புரட்சி தலைவர் வந்து பூண்டியை வந்து ஆய்வு பண்ணும்போது நான் அந்த அடிப்பட்டதெல்லாம் காமிச்சு சொல்கிறேன். எனக்கு நான் என் குடும்பம் வறுமையில் இருக்கிற குடும்பம். அப்பா கிடையாது, அம்மா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து மேற்கொண்டு நான் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னா இங்கே சொந்த பந்தங்கள் கூட யார் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ என்ன படிக்கிறேன்னு கேட்டார் எம்ஜிஆர். நான் மவுண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறேன் அப்படின்னாரு. இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். 6 மாதம் கழித்து நான் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு முதலாக போகிறேன். அப்போ என்னை பார்த்து இடையில அதை சொல்லணுன்னாக்கா நிறைய கதைகள் இருக்குது. அதெல்லாம் வாட்ச்மேன் என்ன சொல்கிறாருன்னு கூர்க்கா ஒருத்தர் இருப்பார், கிருஷ்ணன் சொல்லிட்டு. அவர் தான் அவர் வீட்டுக்கே முக்கியமான அவர் சொன்னால் தான் போலீஸ்காரை அலோவ் பண்ணுவாங்க. அப்படி வந்து போலீஸ்காரை பார்த்தா கூட அவர் எஸ்ன்னு சொன்னதான் பார்க்க முடியும். அப்புறம் அவர் சொல்லிட்டு ஐயா வந்த உடனே முதல்ல பார்க்க வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து மேலே கீழே இறங்கும்போது படிக்கட்டேன்னா முதல்ல நீ எதுக்கு நிற்க வைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இவர் காலையில் ஒரு 9 இருக்கும். அவர் கீழே வராரு. அது என்னை பார்த்தவொன்னே கேட்குறாரு, எந்தெந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னு கேட்டார். அப்புறம் வந்துட்டு ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்தாரு. இதை அந்த காலேஜ் 3 காலேஜ் பேர் எழுதுனா முதல்ல பச்சை பாஸ், 2வது வைஷ்ணவ் காலேஜ், 3வது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் போட்டேன். அந்த அதில் வந்து ஃபஸ்ட்டு பச்சை பாஸ் காலேஜ் இருந்ததுனால அவர் பச்சை பாஸ் காலேஜ் பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி அந்த பையனை ஏழப்பட்ட பையன் நம்ம தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைவரே ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு அந்த எம்ஏ இங்கிலீஷ் லிட்டர் சீட்டு வந்து பச்சை பாஸில் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே அவ்வளோ தொலைவு வந்து எப்படி வருவேன்னு என்ன கேட்குறாரு. நான் அவர் கேட்டு நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே அவ்வளோ வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த அதிகாரிக்கிட்ட சொல்லி இங்கே தங்கறதுக்கு ஹாஸ்டலு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதிலேருந்து 4 வருஷம் அவருடைய அரவணைப்பில் வாரத்தில் 3 நாள் 4 நாள் எம்ஜிஆரை நேரடியாக வந்து அவர் தோட்டத்தில் நான் பார்ப்பேன், பேசுவேன். நான் அவருக்கு செக்ரட்டரியேட் புறப்பட்டாருன்னா அவர் வரதுக்கு முன்னாடியே போயிடுவேன். அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்பும் போது என்னான்னு கேட்பார், என்ன இருதான்னு கேட்பார். ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதுக்கு பிறகு என்கிட்ட பேசிட்டு தான் காரில் ஏறுவார். அப்படி ஒரு 4 வருஷத்தில் மட்டும் இல்லை, மற்ற இருக்கக்கூடிய வேலை கொடுத்து கல்யாணம் பண்ணி முடிஞ்ச பிறகும் நான் 87 வரைக்கும் மறையிற வரைக்கும் எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பப்போ என் பணி நேரம் எனக்கு லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் எம்ஜிஆர் வீட்டுக்கு தான் நான் போவேன். அங்கே தான் இருப்பேன். காலையில் போனவன் அங்கே தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி வந்து ஒரு 10 வருஷம் இருந்தோம். 4 வருஷம் காலேஜ் படிக்க முடித்த பிறகு எனக்கு வந்து கார்பரேட் ஸ்கூலில் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பிறகு என்னை கூப்பிட்டு என்னை சின்ன பையன்லேயே கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஆர்டர் சின்ன பையன்லேயே ஹெட்மாஸ்டர் ஆக்குறாரு என்ன. அதுக்கு பிறகு நான் 2.5 வருஷம் பணியாற்றிய பிறகு 87 எனக்கு படிக்க வச்சுட்டு இங்கே வேலையை வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு உங்கள் கையால் கல்யாணம் பண்ணி வச்சிருக்குன்னு சொன்னேன். 1987 செப்டம்பர் மாதம் மறைவதற்கு 2 மாதத்திற்கு முன்பாக தான் என்னை வந்து அங்கே அவரால் முடியல. அந்த சமயத்தில் வந்து உடல் நலம் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வர சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு எனக்கு கல்யாணத்தை வந்து ராமவரம் தோட்டத்திலே நடத்த முடித்தார். படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ண 3 பாக்கியமும் எனக்கு கிடைச்சிது. 1985 எனக்கு மெட்ராஸ் லா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தாரு.
அது முதல்ல வந்து லா காலேஜ் அதை உனக்கு அந்த படிப்பு முக்கியம் இல்லை, முதல்ல வேலைக்கு போ, உங்கள் அம்மாவுக்கு நீ சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேலைக்கு போன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நீ ரிட்டையர்ட் ஆன பிறகு மறக்காமல் வக்கீல் ஆகணும்னு சொன்னார். அதன்படியே 30 ஆண்டுகள் பணியாற்றி சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதான் கார்பரேஷனில் வந்து எஜுகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டில் வந்து சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அந்த கிரேடில் ரிட்டையர்ட் ஆனேன். 2015 ரிட்டையர்ட் ஆகி 2016 நான் லா காலேஜை ஜாயின் பண்ணி இன்றைக்கி நான் ஹைகோர்ட்டு வக்கீலாக இருக்கிறேன். பொதுநல வழக்கு மக்கள் பாதிக்கிற கேஸை மட்டும்தான் எடுக்கிறேன். பணம் எனக்கு பிரதானம் இல்லை. எனக்கு பணம் சம்பாதிக்கிற ஆசையை விட எனக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் ஆர்வம் கொடுத்தாரு. அதே சமயத்தில் வந்து தைரியத்தை வளர்த்து கொடுத்தாரு. எதுவாக இருந்தாலும் முதல்ல பார்க்கும்போது எனக்கு 3 விஷயத்த சொன்னார். முதல்ல குடும்பம், அப்புறம் தான் அரசியல்னு சொன்னார். ரெண்டாவது நான் அடிக்கடி அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சின்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் கொண்டு கொடுப்பேன். வலிய சண்டைக்கு போகாத, வலிய சண்டைக்கு வந்தால் விடாதன்னு சொல்லி கொடுத்தாரு. மூணாவது பசின்னா இல்லைன்னு சொல்லாத, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுத்து உதவி பண்ணுன்னு சொன்னேன். இந்த 3த்தையும் இன்றைய வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். வருங்காலத்தில் நான் இந்த அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் சில திருப்பங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டது. அந்த திருப்பத்தை நான் எம்ஜிஆர் கூட இருந்ததுனால அவர் எப்படியெல்லாம் மக்கள் பணியாற்றினாரு, மக்களுக்கு அவர் என்ன பிரதிபலிச்சாரு, மக்கள் என்னென்ன குறைகளை கேட்டாங்க, இதெல்லாம் வந்து நான் நேரடியாக ஒவ்வொரு வாரத்தில் 3 நாள் 2 நாள் பப்ளிக் அவர் பார்க்கும் போதெல்லாம் கூட இருந்து அவர் எப்படி அப்சர்வ் பண்ணுறாரு, என்னென்ன பணிகள் செய்கிறாரு, இதெல்லாம் கவனிச்சு தான் அந்த தாக்கத்தின் விளைவாக தான் நான் 2016 நான் பெரம்பூருக்கு சீட்டு கேட்குறேன். ரிட்டையர் ஆன பிறகு மறுபடியும் நாங்கள் வந்து கட்சி பணி தொடரணும், மக்கள் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் எனக்கு துரதிருஷ்டம் 2016 எனக்கு சீட்டு கிடைக்கல. வெற்றிவேல் என்ற கேண்டிடேட்டு கிடைக்குது. இதில் வந்து இதை தலைவர் கூட இருந்து இந்தமா கூட பணியாற்றி இருக்கிறேன். ஆதி முதல்ல 1972 கட்சி ஆரம்ப காலத்தில் அந்த கட்சி தொண்டனுக்கு வந்து பெரம்பூரில் சீட்டு கொடுக்காம திடீர்னு அந்த கட்சியில் நுழைஞ்ச ஆளுக்கு வந்து வெற்றிவேலுக்கு சீட்டு கொடுத்த பிறகு தான் நான் கொஞ்சம் இமோஷன் ஆகி நான் சென்னை பிரஸ் கிளப்பில் வந்து பேட்டி கொடுத்தேன். ஆர்கே நகரில் அந்த அம்மா போட்டிடுறாங்க. அப்போ வந்து இந்த பெங்களூர் இது பிரச்சனை வருது, கேஸ் வருது. அப்போ நான் வந்து அந்த பேட்டி கொடுத்து அது கேட்குறாங்க. இப்போ வந்து திருநகர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு, காணாமல் போயிட்டாரு. ஆரம்பிரப்பன் கட்சி ஆரம்பிச்சாரு, காணாமல் போயிட்டாரு. பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, பணம் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது இப்போ ஜெயலலிதா எதிர்த்து நீ போட்டியிடுற துணிச்சல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஜெயலலிதானா எம்ஜிஆரோட அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஜெயலலிதாவை எம்ஜிஆர் எதிர்க்கிறதுக்கு கடவுளே இருந்தால் கூட அந்த கடவுளையும் எதிர்ப்பேன். ஏன்னா எம்ஜிஆர் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பதிபக்தி உள்ளவர், எனக்கு கடவுள் மாதிரி அவர். அதனால் வந்து அவர் எதிர்க்கிறது யாராக இருந்தாலும் எதிர்த்து துணிச்சல் நிற்பேன்னு சொல்லிட்டு தான் 2016 எம்ஜிஆர் மக்கள் கட்சியை தொடங்கி இந்திய தேர்தலை பதிவு பண்ணி 2-3 எலெக்ஷன் சட்டசபை தேர்தல் நின்று துரதிருஷ்டவசமாக எம்பி எலெக்ஷன் நிற்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து அதிமுக வளரணும். அந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சி தொடங்கனுடைய நோக்கமே வந்து அதோட கொள்கையே எம்ஜிஆருடைய கொள்கைகள் காப்பாற்றப்படணும், ஏழை மக்கள் காப்பாற்றப்படணும், இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும், அது மக்களுடைய அடிப்படை தேவைகளை ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் அந்தந்த திட்டங்களை செய்யணுன்றது. நான் அந்த கட்சி எம்ஜிஆர் மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமா அந்த ஊழல் நிச்சயமா என்னால் ஒழிக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும். எம்ஜிஆர் வந்து ஊழல் வந்து ஒழிக்க முடியலனால கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த மாதிரி பண்ண முடியும்ன்றது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை உண்டு. ஏன்னா நான் ஒரு தலைமை ஆசிரியர், நான் ஒரு வக்கீலாகவும் இருக்கேன். அவரு கூட பயணிச்சவன் 10 நாள், அவர் 10 வருஷமா அவர் என்னென்ன பணிகள் பண்ணாரு, எந்தெந்த முறைகள் அவர் கையாண்டாரு, எப்படியெல்லாம் வந்து நிர்வாகிகளையும் கட்சியும் தொண்டர்களை காப்பாற்றினா அதெல்லாம் எனக்கு மனசில் அப்படியே இருக்கு, வாய்ப்பாடு மாதிரி இருக்கு. அதன்படி நிச்சயமா வந்து நாங்கள் வந்து அந்த எம்ஜிஆர் மக்கள் கொஞ்சம் அந்த அதிமுகவில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, அந்த குறைகள் எதுவும் வரக்கூடாது. அவர் கொள்கையில் எதுக்காக ஆரம்பிச்சார் அந்த கட்சியை, அந்த கொள்கைகள்லாம் விடுபடக்கூடாது, மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அவங்களை பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் அறிவுறுத்துற மாதிரியும் அறிவுரைகள் சொல்றவன நான் யாரை பற்றியும் கவலைப்படலை. இதை சொல்றாங்க, இப்போ ஓபிஎஸ் இருக்காரு, இபிஎஸ் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு, அவங்க பிரிச்சு என்னென்னோ பண்ணிட்டு போறாங்க. எனக்கு ஒரே நோக்கம் எம்ஜிஆர் மக்கள் கட்சி மூலியமா அந்த அதிமுக காப்பாற்றி ஆகணும். 2026 ஆட்சியை பிடிச்சே ஆகணும். அதிமுகவை காப்பாற்றணும், உங்க கட்சியை காப்பாற்றணுமா? 2 கட்சிமா. இது அதிமுக மக்கள் எம்ஜிஆர் மக்கள் கட்சி வச்சுதான் நான் அதிமுக காப்பாற்ற முடியும். எனக்கு சோர்ஸே அதுதான். ஏன் இல்ல, அது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்ப எலெக்ஷன் போட்டி இடும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி சட்டப்படி லெட்டர் மூலியமா என்னென்ன சின்னம் வேணும்னு கேட்பாங்க. அதெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. 6 மாசம் முன்னாடி தான் கொடுப்பாங்க. ரெகனைஸ் ஆன பிறகு தான்
சின்னங்கள் வந்து நிரந்தரம் கொடுக்கப்படும். இப்போ வந்து குறிப்பாக திருமாவளவன் கூட வந்து சின்ன நிரந்தரம் ரெகனை வச்சு அப்படின்னு ரெகனைஸ் கொடுக்குறாங்க. அது தவறு. அவர் கையில சீமானு கையில சின்னங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கிடைக்க மாட்டாங்க. எனக்கு திருமாவளவன் கொடுத்தது சட்டபூர்வம் தவறு. இலக்கிய அது தேர்தல் கமிஷன் பண்ணது மாபெரும் தவறு. ஏன்னு சொன்னா அந்த திருமாவளவன் விடுதலை சிறுத்தைன்னு அந்த கட்சி ஆரம்பிச்சு தனியா நின்று ஒரு எம்பியோ எம்எல்ஏ ஒரு தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட செல்வாக்களை ஜெயிச்சிருந்தால் அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அவருக்கு வந்து சின்ன ஒதுக்குதோ அதை ரெகக்னேஷன் கொடுக்கறதோ பொருந்தும். ஆனா அவர் வந்து கூட்டணியா எடுத்துட்ட கூட்டணி இருந்தால் 10 பேரை கூட வந்து 10 பேர் கூட சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறதுக்கும் ஒரே ஆளு 10 பேர் அடிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அந்த முறையில ஒண்ணுமே செல்வாக்கம் இல்லை, மக்கள் வலிமை இல்லை. ஜாதி மற்றும் பிரதான அமைச்சர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து திருமாவளவனுக்கு அந்த கட்சிக்கு ரெக்கக்னைஸ் கொடுத்த மாபெரும் தவறு. இது மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷனால இன்னைக்கு வந்து இந்தியாவில ஊழல் அதிகமா பெருத்து போனதுக்கு காரணமே எலெக்ஷன் கமிஷன் தான் மெயின் காரணம். அதுல இருக்கக்கூடிய டிஎன் சேஷனுக்கு பிறகு வந்த அதிகாரிகள் எல்லாமே ஊழல் அதிகாரிங்க. ஒரு ஆட்டைக்கு பதில் கொடுக்க மாட்டேன்றாங்க. லெட்டர் அமிச்சாக்கா அக்னாலஜ்மெண்ட் திரும்பி வர மாட்டேங்குது. ஏருக்கு மாறா வந்து பதிலே கொடுக்கறது கிடையாது. போட்டிருக்கேன் 19/4/2023 ஒரு 6 விஷயங்களை சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு 31 பக்கத்துல ஒரு அறிக்கையை அனுப்புறேன். அதுல ஒண்ணு கேட்டா எந்த கட்சியும் கூட்டணி நீக்க கூடாது, தனியா தான் நிக்கணும், தனி பலத்தில் தான் வரணும். நான் கூட்டணி ஆட்சி இருந்தாலும் நிர்வாகத்துல ஒரு ஒழுங்கா இருக்கும், ஊழல் நடக்காதுன்ற காரணத்துக்காக எந்த கட்சி இப்போ எலெக்ஷன் தேர்தலில் போட்டிட்டோம் அவங்க தனியா தான் போட்டியிடணும்னு தான் நான் சொல்றேன். அடுத்து 2வது, எல்லா மாநிலத்திலையும் இலவசங்கள் அறிவிச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கில் வந்து கடன் இருக்கு. ஒரு ஆட்சி முடிஞ்சு கவுந்து போச்சானாக்கா அடுத்த வரவன் அந்த கடனை பத்தி கவலைப்பட மாட்டாங்கிறான். அடுத்த ஆட்சிக்கு வரவேன். அதே மாதிரி ஓட்டம் விட்டு போனா இன்னைக்கு குறிப்பேற்றுக்கு என்னக்கா 8 லட்சம் கோடிக்கு கடன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதை பத்தி எடப்பாடியும் முன்னாடி கவர்மெண்ட்டும் கவலைப்படல. இப்போ ஸ்டாலின் அறகுறையா ஆட்சி நடத்துறேன். தேர்தல் காலத்துல என்னென்ன உறுதிமொழி கொடுத்தாரோ அந்த ஒரே ஒரு உறுதிமொழி கூட பண்ணல. எல்லா மக்களாலும் விமர்சிக்கப்படுது. மீண்டும் அந்த லேடிஸுங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஏதோ சப்பக்கட்டு கட்டணும்னு நினைக்கிறேன். மகளிர் வந்து இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அவங்க வந்து மகளிர் வந்து திமுக கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குதுன்னா அது உங்க பணத்துல அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்க அந்த 10,000 சம்பாதிச்சுதான் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நிறைய புரிஞ்சுக்கிட்டு தான் தடவை ஓட்டு போடணும். அது எலெக்ஷன் கமிஷன் இந்த இலவசங்கள் இருக்கக்கூடாது 2வது சொல்லியிருக்கிறேன். 3வது வந்து ஒருத்தர் 2 தடவை எலெக்ஷன் என்ன 3வது தடவை அவங்க நிற்கக்கூடாது, தோக்குறாங்களே நிற்கக்கூடாது அவங்க 1. 2வது சீஃப் மினிஸ்டர் 2 தடவை நின்ட்டாக்கா அடுத்த தடவை தொடர்ந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அது வந்து இந்த பைலட் பேப்பர் பழைய முறை பைலட் பேப்பர்ல மூலியமா தான் அந்த ஓட்டுப்பதிவு நடந்தது. அந்த மிஷின் எடுக்க சொல்றேன். ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் மோடி அவர்கள் அந்த எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அது 3வது முறையா அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. அந்த எலெக்ஷன் கமிஷன் தன்னிச்சையாக செயல்பட்டால், நேர்மை நியாயத்தோடு செயல்பட்டால், தைரியத்தோடு அதிகாரிகள் செயல்பட்டால் நிச்சயமாக மோடி 3வது முறை பிரதமராக ஆகி இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவர் நின்ன அதே தொகுதியில இன்னைக்கு 1,45,000 ஓட்டு பின்தங்கி இருக்கார். முன்ன விட 1,45,000 கம்மியா வாங்கியிருக்கு. அப்ப ஒரு செல்வாக்கு குறைஞ்சிருக்கு தானே அர்த்தம். அப்ப எலெக்ஷன் கமிஷனுடைய சப்போர்ட் எல்லாம் அவர் ஜெயிச்சிருக்காரு. அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய சப்போர்ட் நியாயமான முறையில் தான் இருக்கணும். எந்த கட்சியும் பாரபட்சம் பார்க்க கூட அதுல இருக்கிற அதிகாரிகள் ஒருத்தர் கூட சரி கிடையாது. அதை எதிர்த்திருக்கிறோம். எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே இப்போ ஆட்சியில் இருக்கிற யாரா இருந்தாலும் சொல்றா அவங்க கட்சியை ராஜினாமா பண்ணிடணும். ஆனா ஜெயிச்சதுக்கு பிறகு ஓட்டுன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் ராஜினாமா பண்ணதுக்கு பிறகுதான் யார் அடுத்து வராங்க அப்படிங்கிறது அதை யாரும் பண்ண மாட்டேன்றாங்களே. ஏன் கவர்னர் அதை வந்து நன்னிலைப்படுத்த மாட்டாரு? நான் வந்து ஆட்சியில் முதல்வராக இருக்கேன். இப்போ எலெக்ஷன் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போயாச்சு. அடுத்து நான் வந்து முதல்வர் வந்து அவங்க இவர்கிட்ட இருந்து பதவி எப்படின்னு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லாம அவங்க ஏன் ராஜினாமா பண்ணிடுறது இல்லை? யாருமே எந்த முதல்வரும் ராஜினாமா பண்ணிடுறது கிடையாது. ஏன் பண்றது இல்லை? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவருக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவருக்கு ஒருத்தர் கூட எந்த கட்சிக்காரனுக்கு வந்து தவறு செய்யணும் சூடு சொரணை வெக்கம் ஏனமான ஒண்ணுமே கிடையாது. அதனால் பதவிக்காக அங்கே என்ன ஒன்றாலும் பண்ணுவாங்க. அது அடுத்த வாரம் நாளைக்கு நமக்கும் இது நடக்கலான்ற மாதிரி தான். அதை பத்தி எதிர்த்தும் கேட்க மாட்டேன்னு கவர்னருக்கும் அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா அது பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கவலைப்பட்டாதானே கவர்னர் செய்ய முடியும். கவர்னர் பிரசிடென்ட்டும் கவர்னரும் பிரைம் மினிஸ்டர் அதை பத்தி கவலைப்படாத போது பவர் அவங்க கிட்ட இருக்கும்போது கவர்னரால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நீ மனசாட்சி உள்ளங்க இப்ப சிங்கப்பூர் மலேசியா இந்த
அந்த இஸ்லாமியர் ஆளக்கூடிய இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தவறு செஞ்சாங்கன்னா உடனே தார்மீக பொறுப்பேற்று அவங்க வந்து தன்னுடைய கட்சியில் பொறுப்பையும் அதனுடைய பதவியை ராஜினாமா பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு தேசிய பற்றுள்ள ஒரு ஒரு உண்மையான மனசாட்சி உள்ள ஒரு அரசியல்வாதிங்க நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலே கிடையாது. அதனால வந்து கவர்னர் வந்து இதை பத்தி அதை பத்தி அவர்களுக்கு கவலை கிடையாது. இப்போ இவர் தலைவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரிசு அப்படின்னு கிடையாது. ஆனா வந்த பாக்யராஜ் வாரிசுனாரு, பாண்டியராஜ், நிறைய பேர் வாரிசுனாங்க. இன்னைக்கு அதே கோணத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலகட்டத்துல விஜய்னு ஒருத்தர் வராரு. அவரு என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் பாணியில வர்றாரு, நானும் அதை கடைபிடிப்பேன், அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்றாங்க. கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் சொன்னாங்க, அவரும் மறைஞ்சிட்டாரு. இப்ப விஜய சொல்லிட்டாரு. எல்லாருமே எம்ஜிஆர் உதாரணமா எடுத்துக்கிறாங்கன்னா அவர் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, ரைட்டு. ஆனா அவரை நீங்க ரெஃபரன்ஸா எடுக்க போகும்போது அந்த தகுதி நம்ம கிட்ட எடுத்துக்கோங்க. அதாவது புலியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இவரு நீங்க விஜய் பத்தி கேக்குறீங்க. அதாவது வந்து அவரு எத்தனை வயசுல நடிக்க வந்தாரு, எம்ஜிஆர் எத்தனை வயசுல நடிக்க வந்தாரு, எம்ஜிஆர் சின்ன வயசுல நாடகங்கள் நடிக்கும் பொழுது அவர் எவ்வளவு அவருக்கு அவருடைய வருமானம் என்ன, எவ்வளவு சம்பாதிச்சாரு, எவ்வளவு வீட்டுக்கு கொடுத்தாரு, எவ்வளவு மக்களுக்கு செலவு பண்ணாரு, சமூகத்துக்கு செலவு பண்ணாரு, பசி பட்டியாருக்கு கொடுத்து உதவி பண்ணாரு. அந்த மாதிரி இவர் பண்ணியிருக்காரு. வரலாறு சும்மா வந்து நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறேன், நான் எம்ஜிஆர் ஆயிடும்னு சொன்னா அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அசிங்கப்படுத்திக்குது. தன்னை செருப்பு எடுத்து தான் தலைமையில் ஆட்சிக்கிற கதை இதெல்லாம் வந்து அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நான் வந்தா முயற்சி பண்றாங்க அவரை மாதிரி செய்யறதுக்கு நான் முயற்சி பண்ண சொன்னா அது உண்மையா ஏத்துக்கூடிய விஷயம். நான் எம்ஜிஆர் ஆயிடுவேன், அவரு கண்ட அந்த விசுலட்சம் குஞ்சுங்க பிளாக்ல டிக்கெட் வாங்கிக்கிறோம் அவங்க ரசிகருங்க சொன்னா அது முடியுமா? யாரோ ஒருத்தர் கூட அந்த ஒரு எம்எல்ஏ ஏடிஎம்கே மெம்பர் எம்எல்ஏ அவர் கூட சொன்னாரு, மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா, கட்சியில நான் தான் சீனியாரிட்டின்னு சொல்றாரு. சும்மா எல்லாமே சொல்லிக்கலாம். நான் கூட சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு சொன்னா நான் சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு தான் நான் உண்மையில் நான் நினைக்கிறேன். நான் வந்தானாக்கா நான் ஹெட்மாஸ்டர் இருந்தா எனக்கு ஊழல் பண்றவங்க பிடிக்காது, நான் ஊழல் பண்ண மாட்டேன், நான் திடகாத்திரமா தைரியமா மனசாட்சி பற்றி நான் சொல்றேன். அவரு விஜய் ஆள முடியுமா? சொல்ல முடியாது. அது உதாரணத்துக்கிட்ட நான் தினத்தந்தி பேப்பர்ல அந்த கட்டிங் என்கிட்ட இருக்கு. அவரு ஒரு கார் வாங்கினார், மறக்க முடியாத விஷயம் அது. அந்த காருக்கு வரி கட்டல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போகுது. யாரு? விஜய் வாங்கின காருக்கு. ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும், சமூக பணி, பொது மக்கள் நல பணிக்கு வரும்போது தன்னை சுத்தமா வச்சுக்கணும். நீ வாங்கின காருக்கே வரி கட்ட முடியல, சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றத்துல ஒரு கடுமையா சாடன பிறகு அதுக்கப்புறம் அறிவுறுத்தின பிறகு வந்து வரி கட்டன்னு சொன்னா நாளைக்கு ஒரு ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இதை சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். மிட்டாய் கட்டா அந்த மிட்டாய் கடைக்கு போன உடனே அதை வாங்கி கொடுத்தா குழந்தைக்கு உடம்பு கெடுதுன்னு தெரியணும். அது மாதிரி வந்து இவங்க ரசிகர்களுக்கு ஒன்றும் தெரிய போறது கிடையாது. இதோ தன்னுடைய ரசிகர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வேற, சிந்திக்க திராணி இருந்தவங்க, உழைச்சவர்கள், கஷ்டப்பட்ட உழைச்சிகள், தானே கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து கஷ்டப்பட்ட ரசிகர்கள். ஆனா விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா நடிகர்களும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதை பத்தி கவலை கிடையாது. அவங்க இன்னைக்கு உழைச்சிட்டு போய் அந்த கல்லு மண்ணு தூக்கிட்டு ரோடு வேலை செஞ்சுட்டேன் எல்லாம் மூட்டை சுமந்து போயிட்டு அதில் கிடைக்கிற காசுல பண்ணி சினிமா பாக்குறாங்க. வீட்டுல ஏதாவது பொருள் இருக்கா அப்பா அம்மா கிட்ட ஏமாத்தி ஒரு அவங்கள ஆசையை காட்டி காசு வாங்கினோம், பிளாக்ல டிக்கெட் வாங்கி போகணும், வருத்தம் என்ன தெரியும்? அதனால வந்து வந்தாதான் தெரியும். அவர் ஒரு சீட்டு பிடிக்கிட்டு அப்புறம் மீதி கதை அவர் பேசலாம். அதனால வந்து எம்ஜிஆரே 47 வருஷமா கஷ்டப்பட்டு தான் 48வது வருஷத்து தான் அவர் சிஎம் ஆகுறாரு. இவரு 10 வருஷத்துல ஆயிட முடியுமா? அப்ப காலகட்டங்கள இப்ப காலகட்டங்க பணம் கொடுத்தாதான் ஓட்டுனாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து 2006 நினைக்கிறேன், 6ல வந்து கருணாநிதி 2001 500 கொடுத்தாரு ஓட்டுக்கு. இந்த மாதிரி ஜெயிக்கணும், எட்டாளி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு 500 கொடுத்தாரு, ஜெயிச்சிட்டாரு. ஆனா இந்த மாதிரி அடுத்த எலெக்ஷன் என்ன பண்றாங்க, அவர் 500 கொடுத்தாரு, நீ 2000 கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை வந்து உரம் போட்டு வளர்த்துட்டாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத. நீ மக்கள் தைரியமா என்ன பண்ண, நீ பணம் கொடு நான் ஓட்டு போடுறேன்றது நிலைமை வந்து போச்சு. அதனால இந்த காலகட்டத்துல வந்து நானோ இந்த விஜய் என்ற மாதிரி கட்சியோ இல்ல வந்து வேற எல்லா கட்சியோ வந்து பணம் கொடுக்காத வந்து நிச்சயமா வந்து ஓட்டு வாங்க முடியாத, வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம். அதுல வந்து யார் பணபலம் இருக்குன்றது மட்டும் இல்ல, அது உண்மைக்கு உழைக்கிறவங்க யாருன்னு மக்கள் உணர்ந்துதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கனவு காண்ற கூடாது. இப்ப வந்த பிறகுதான் எல்லாத்தையுமே வந்து ஏன் நம்ம சொன்னது நடந்தது செஞ்சோன்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு எல்லாம் விஜய் இருக்கக்கூடிய ரசிகர் கிடையாது, நிலையா நிக்க மாட்டாங்க, காணல் நீர் மாதிரி தான் அவங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து நாமினேஷன் பண்ணப்போ உங்களை யாரும் விலை கொடுத்து வாங்க பார்த்தாங்களா, என் கட்சியோட சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் வந்து அதுல உடன்படலை. நான் வந்து தனியா நிக்கணும் அப்படின்ற, ஏன்னா எல்லா கட்சியிலுமே அந்த ஊழல் இருப்பேன், நான் ஊழல இருக்கக்கூடாது ஓடிக்கன்னு சொல்லிட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன், எம்ஜிஆர் மக்கள் கட்சியை. அப்ப அந்த ஊழல் சேர்ந்தவங்க கூட போயிட்டு நான் போய் ஆதரவு கொடுத்துக்குன்னு இது பண்ணா அது நல்லா இருக்காது.
எப்போ உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு நான் வந்து தனிச்சு நின்னால் நான் வருவேன் அப்படின்ற எந்த ஒரு பின்பலமும் இல்லை. ஆனா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நான் எம்ஜிஆருடைய பயணிச்சோம் வச்சோம் அவரோட இருந்தோம் அப்படின்னு. இன்னைக்கு இருக்க எடப்பாடி கூட எம்ஜிஆரோட பயணிக்கல, ஓபிஎஸ் எம்ஜிஆரோட பயணிக்கல. ஆனா நீங்க பயணிச்சவங்க அப்போ கோட்டை விட்டு இன்னைக்கு நான் பிடிக்கணும்னு நினைக்கிறது காரணம் என்ன? அவர் கூட இருக்கும் போதே அவரோட சேர்ந்து ஏதோ பயணிச்சிருக்காங்க. ஐயா நான் அவங்க கூட இருந்து அவங்களோட தொண்டனா இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு கட்சியில எதனா ஒரு விஷயத்துல பண்ணுங்க அப்படி உறுப்பினராக இருக்கிறீங்க பயணிக்கல. நான் முதலே சொல்லிட்டேன் 1972 இந்த அவர் கட்சி அதிமுக தொடங்கும் போது நான் மெம்பரு. 77 தான் எனக்கு அறிமுகமாறாரு. அதுலேருந்து 87 வரைக்கும் இருந்தேன். ஆனால் அவர் வந்து எனக்கு வந்து எந்த தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டுறதுனுடைய குணம் உண்டு. எதையும் மறைக்காமல் எம்ஜிஆர்கிட்ட நேரடியாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, நான் அரசியல்லையும் நான் ஈடுபட்டுருக்கேன், கட்சி பணியை செஞ்சிட்ருக்கிறேன். அப்போ என்னை படிக்க முடிச்ச வேலை வாங்கி கொடுக்கும்போது நான் என்ன நினச்சேன், நான் வேலைக்கு போகிறத விட இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி இவங்கள மாதிரி வரணும், ஒரு நல்லது மக்களுக்கு பண்ணணும்னு நினைச்சது உண்டு. நினைக்கும் போது வந்து நான் அரசியல தான் பயணிக்கணும்னு எனக்கு தீவிரமான ஆசை. ஆனால் இருந்தாலும் என்னுடைய நடை உடை பாவனை என்னுடைய பேச்சு எல்லாத்தையுமே வச்சு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உனக்கு அரசியல் வேணா, நீ நேர்மையாக போகணும்னு ஆசைப்படுற, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நேராக போனால் அது முடியாது, என்னாலேயே முடியல, அதனால் வேண்டாம் நீ ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்னு போட்டு என்னை டைவெர்ட் பண்ணி அனுப்புகிறாரு. அதனால தான் நான் அரசியலில் அவரே என்னை ஒதுக்குனாரு. நான் வருத்தப்பட்டு வர மறுபடியும் என்னை கூப்பிட்டு தோல் மேலே தட்டி முதல்ல உலகத்தை புரிஞ்சுன்னு சொல்லிட்டு உன் மனசுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நீ அரசியலுக்கு வான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறார். ஸோ அதனால தான் நான் வந்து 2000 வந்து நான் வந்து இந்த கட்சி ஆரம்பித்து இப்போ இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணுறீங்க ரைட்டு. இதில் கொள்கைகள் அப்படின்னு என்ன நான் இது அழுகுது சார், எப்படி சார்?